கிச்சன் டைப் வந்து ஃபாரின்ல மாதிரி மாடர்ன் கிச்சனாகவே கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வன்னி முதிரை மரம் பாவிச்சிருக்கோம். இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண தயாரிப்பு தான். அதாவது யாழ்ப்பாணம் வன்னி தேக்கு தேவை அங்கே இருந்து கொண்டு தங்கட வீட்டை இப்போ என்ன நிலைமையில் என்ன நடந்து கொண்டு ஏதோன்னு சொல்லி பார்க்குற ஒரு விருப்பம் இருக்குது தானே தங்கட வீடு. அப்போ அதுக்காண்டி சிசிடிவி கேமரா கொடுத்து கீழே வந்து டார்க் கிளாஸில் கொடுத்துருக்கோம். கீழே ஃப்ளோர் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். பிறந்து வளர்ந்த இடத்துல திருப்பி எனக்கு ஒரு வீடு அமையணுமென்று ஆசை. சில பேருக்கு எப்படின்னா ஒரு வீடு நீங்கள் எத்தனை லைட் பாயிண்ட் வைப்பீங்க, எத்தனை ஃபேன் போடுவீங்க, அது என்னென்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் போட்டுக்கொள்ள தான் வேணாம். எல்லாமே இதில் வந்து வைக்க நாங்கள் கேஸ் அடுப்பு தான் கொடுத்து கொண்டு வந்தோம். நாங்கள் இப்போ கேஸுன்ற தன்மை எங்களுக்கு இந்த கலந்து பிரச்சனை இல்லை. கேஸுன்ற இது பிறகு இங்கே கரண்ட பிறகு சரியான காசு கொடுத்தானே. முந்தியெல்லாம் வந்து இந்த ஓட்டக்கல் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்ப்பீங்கன்னு சொன்னேன். என்னத்துக்கு இந்த வெக்க காற்றுல தான் வெளியில் போகிறதுக்கு. இப்போ வெக்க காற்றுன்னு செய்யணும் போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா சில தேர்மல் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி எனக்கு கரெக்ஷன் சிலவில் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஸ் ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது வந்து ஸ்பாட் பண்ணி கழுவணும்னு சொன்னாலும் அதில் ஒரு எதை பிடிச்சி எதுவும் இல்லை. முழுக்க ரொசல்ன டைல்ஸ் தான், ரொசல்ன ஃபுல் பாடி டைல்ஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா தேக்கில் அலையில வச்சு பிடிக்கலாம், பொய் மரமாக கள்ள மரமாக நல்ல மரமாக பிடிக்கலாம். ஆனால் முதிரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளாத்தி மரத்தை செய்வீங்களும் இதே மாதிரி மஞ்சள் கலர்லாம் இருக்கும். அதுக்கு மஞ்சள் தண்ணியை மேலே தெளிச்சு போட்டு பூசி போட்டு கிளை போட்டு கொண்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது. மீதி வேலைகள் எல்லாம் அவரே தான் பார்த்து கொண்டவர். நாங்கள் பிராந்திலிருந்து தேவைக்கு கழிச்சு கொள்ளுவர் சிலர். அதில் வந்து முந்தைய அஸ்பெக்டர் சீட் அடிக்கிறோம். இப்போ நாங்கள் நான் அஸ்பெக்டர் சீட் அடிக்கிறோம். இல்லை அஸ்பெக்டர் சீட் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முருகைக்கு அந்த வெடிப்பு தன்மையோடு வருது. நான் அஸ்பெக்டர் சீட் வந்து முருகிற தன்மை இல்லை. வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரியே முன்னான் இதை கொடுத்துருக்கோம். முன்னுக்கு ஒரு கார் போச்சாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவள் அவுட்கோலாகவும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு முன்னாள் அமைப்பு. அங்கே வளவை அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை இது இப்போவும் அப்படி வச்சிருக்கணுமென்ற ஒரு விருப்பம் உண்டு. அப்போ கேட்டுச்சு தாங்கள் இப்படி மரங்கண்டுகள் இப்படி தேக்குகள் வாழைகள் தென்னைகள் எல்லாம் வச்சு தருவீங்களான்னு கேட்டுருந்துச்சுன்னா. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வேலையுமே சில வேலைகளில் இப்போ கம்பி வேலை பாடண்டா கம்பி வேலை பாட வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிக்கொள்ளும். நாங்கள் என்ன விரும்பினோம்ன்றதையே அவர் புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சிறந்த முறையில் எங்களுக்கு இந்த வீட்டை அமைச்சு தந்திருக்கிறார். வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிறோம் வசாவலானில். தெரியும் என் நண்பன் கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடு வந்து குறிப்பாக என்னென்னு சொன்னால் 6 மாதத்துக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட்ட வீடு. அதை விட இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளவு பெண்ணாம்பெரிய ஒரு வளவு உண்டு. வசாவலான் பிரதேசம் தெரியும், அதிகமான நிலப்பரப்பை கொண்ட வளவுகள்லாம் இருக்கும். இங்கே வந்து மரங்கள் இந்த கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களாலேயே வந்து இந்த அவைக்கு பயன் தரும் மரங்கள் வந்து நட்டிருக்கணும். மாமரம் சரியால் பிலாமரம் நாவல் கொய்யா என்று சொல்லி எல்லா மரமுமே வச்சு கொடுத்துருக்கணும். அதுவும் வந்து தேக்கு மரம் வந்து 80 மரத்துக்கு மேலே அப்படியே ஒரு சோள மாதிரியே அதில் வச்சிருக்கணும். உண்மையில வந்து இதெல்லாம் வந்து பயன் தரும் மரங்கள். கண்டிப்பாக வந்து இது காலப்போக்கில் வந்து எங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய மரங்கள்லாம். நாங்கள் இப்போ தனுஷனட்டையே கேட்போம். வந்து இப்போ இந்த வீடு வந்து குறுகிய காலத்துக்குள்ள நீங்கள் கட்டினீங்க. இப்போ இந்த வீடு உங்களை கட்டின அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு. இது வந்து முதல்ல இப்படி யூடியூப்பில் பார்த்துட்டு தான் எங்கள்கிட்ட வந்த ஃபஸ்ட்டாக என்னட்ட வந்த அணுகினவன் எனக்கு முன்னிட்ட முதலே தெரியாது. அப்படி அணுகி என் ஆஃபீஸுக்கு வந்து என்னோடய காய்ச்சி இடத்துல அப்படி தங்களோட வீடு கட்டணும்ட்டு போன வருஷத்துக்கு முதல் வருஷமே வந்து அது காய்ச்சிருந்தது. அப்போ காய்ச்சி எல்லாம் செஞ்சு போன வருஷம் வரும்போது அதுக்கு அது நடைமுறைக்கு சில சாத்தியப்பாடு இல்லை அதில் செய்யலை. அப்போ இந்த வருஷம் ஜனவரியில் வரைக்கும் இல்லை தம்பி இந்த வருஷம் கட்டாயம் நாங்கள் செய்தி ஆகணும்னு சொல்லி தங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகள் விரும்பினது வந்து தங்களுக்கு ஹோட்டல் வழியாக நிற்கிறது பெரிய அளவில் இல்லை, எங்கள்கிட்ட ஹானியில் ஒரு வீட்டை கட்டுங்க நாங்கள் வருவோம்ன்ற மாதிரி தான் அவன் ஒரு அவை எந்த தேவையோட பிள்ளைகள் தேவை அப்படி ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. அப்போ என்ன அணியின் இடத்துல இப்படி நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு கட்டி தருவீங்களோன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு உண்மையான அக்ரிமெண்ட் வந்து 8 மாதம் சைன் பண்ணேன் அவர்கிட்ட. அப்போ நான் சொன்னேன் என்னால் முடியும் இவ்வளோ நான் குயிக்காக தரக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி நீங்கள் பேமெண்ட் அது பிரச்சனை. நான் உண்மையிலேயே பேமெண்ட்டில் ஒரு பிரச்சனை இது வேறு பெரிய அளவில் எனக்கு வெளிநாட்டுக்காரட்ட வீடுகளில் பேமெண்ட்டில் இந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. அதுமாதிரி இவையும் அப்படி ஒரு பிரச்சனையே எனக்கு ஒரு இதுவுமே தெரியல. நான் இப்போ காசு கேட்டாலும் அதுக்குரிய நிதியெல்லாம் தந்தேன். நான் எல்லாமே அக்ரிமெண்ட்டில் இருக்குது தானே. நாங்கள் லோயர் அக்ரிமெண்ட் போய் தானே எல்லாத்தையும் செய்கிறதா. இப்போ அவைக்கும் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறபடியே அவைக்கும் நாங்கள் செய்கிறத வீடியோ ஃபோட்டோகள் எடுத்து அனுப்புறதால அவைக்கு அது பெரிய சந்தோஷம் உண்டு. அப்போ நிறைய அணுகின இடத்துல முதலாவதாகவே வந்து சைன் பண்ணி எல்லாம் செய்து போட்டு போயிட்டேன். அதோட அதிகாரமிச்சதோட வெளிநாட்டுக்கு போயிட்டேன். இங்கே பெருசாக நிற்கல. அதுக்கு பிறகு அவன் சொந்தக்கார ஒரு தடவை கூட வந்து பார்க்குறதுக்கும் ஒரு தடவை முடியல. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வேலையுமே சில வேலைகளில் இப்போ கம்பி வேலை பாடண்டா கம்பி வேலை பாட வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிக்கொள்ளும். ஏன்னா அப்போ தான் அவைக்கு நம்பிக்கை இருக்கும் இப்படி செய்கிற மாட்டேன் தெரிய மாட்டதுக்காண்டி நாங்கள் போட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டு இதுகள் செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கணுன்றதுக்காண்டி அதுகளெல்லாம் ஜூம் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ்களை அவைக்கு அனுப்பி கொண்டேன். அப்போ அனுப்பி செய்து கொண்டிருக்கும்போது அவையே தாங்கள் இவ்வளோ குயிக்காக போதும். அப்போ நீங்கள் இவ்வளோ முடிச்சிட்டீங்க போட்டாக்க அப்போ நாங்கள் இந்த முறை இது ஆகஸ்ட்டுக்கு வருவோம் அந்த தரக்கூடியமாக இருக்க மாட்டேன்னு. சரி பிரச்சனை நீங்கள் வாங்க நான் தரேன்னு சொல்லி போட்டு அந்த டேட்டுக்கு உண்மையிலே அந்த வீட்டுக்கார அம்மா வந்து முதலே வந்திருந்தவங்க
பிறகு ஒரு 2 months கழித்து தான் மகன் பிள்ளையை மாந்திருந்தவ. அவங்க முதல்ல வந்து இங்கே வேறு ஒரு தேவையில் இருந்ததுக்காண்டி வந்தவங்க வந்து அவங்க நிற்கிற காலத்தில் வீடு கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷனுக்கு போயிட்டு போனாப்புல. அப்போ அவைக்கும் அந்த முடிகிற கண்டிஷனில் பார்க்குறது ஒரு ஹாப்பியாக இருந்தவ. அவைக்குன்னா தன்னை விட அவள் வரைக்கும் பெயிண்ட் அடிக்க தொடங்கிடலாங்களா. அவள் வந்தவொடனே பெயிண்ட் அடித்து அப்படி டைல்ஸ் எல்லாம் போட்டு அவள் பார்க்க வச்சுருந்தேன். அப்போ தான் கேட்டது எனக்கு இப்படி எங்களுக்கு இந்த தங்கண்ட வளவை அந்த காலத்தில் இப்படி இருந்ததோ அதை இது இப்போவும் அப்படி வச்சிருக்கணுமென்ற ஒரு விருப்பம் உண்டு. அப்போ கேட்டுச்சு தங்களுக்கு இப்படி மரங்கண்டுகள் இப்படி தேக்குகள் வாழைகள் தென்னைகள் எல்லாம் வச்சு தருவீங்களான்ட்டு கேட்டுருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் சொன்னால் எங்களுக்கு அது பெரிய இது இல்லை. நாங்கள் உங்களுக்கு அதை செய்து மெயின் நாங்கள் இருக்கிற காலம் இந்த என்ன சொல்லுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரையும் நாங்களே மெயின் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் உண்மையில இப்போ கூட அவை என்ன செய்யணும்னு சொன்னால் அவைக்குரிய பேமெண்ட் லேபருக்குரிய பேமெண்ட் எங்களுக்கு தர 2 ஒப்புதல் சொல்லி வைக்கணும். அப்போ நாங்களே ஒவ்வொரு கிழமையில் 4 தரம் வந்து தண்ணியெல்லாம் அடித்து எல்லாம் செய்து வளர்த்து கொடுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் காய்ச்சிருக்குது. நானே இப்போ எதிர்பார்க்கல மாதுளம்பழம் இவ்வளவு பூத்து இங்கே இஞ்சாலி பக்கம் ஊருவெல்லாம் வளர்த்துக்கு இல்லாட்டி இங்கே நான் பார்த்த இடத்துல நாங்கள் வச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு காய்ச்சி பூத்து மாங்காய் கூட இவ்வளவு காய்ச்சிருக்குது. அப்போ எல்லாமே மேலே வேளாள் ஒரு ஆள் நல்ல மேசன் ஒரு ஆள் அவரே வந்து எல்லாம் பார்த்துக்கொள்வார் எல்லாம் செய்து கொள்வார். அப்போ எனக்கு நேரங்கள் வர வேலையில் இருக்கிறதால நான் வேறு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். ஆனால் இது கிடைக்க நானும் வந்து பார்த்துட்டேன். பட் வந்து பார்த்ததில் இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் கூட வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு நினைக்கிறேன் ஒரு 4 மாதம் மொத்தமே 4 மாதம் இன்னைக்கு நாங்கள் வச்சு 8 மாதம் கண்டு மாதிரி உயரமாக இருந்திருக்குது. அப்போ அவைக்கும் வீட்டுக்காரங்க வந்து பார்த்த இடத்துல உண்மையில் அவை வரைக்கும் ஒரு மரத்தில் ஒரு மாங்காய் பிடுங்கி பழக்க வச்சு கோயிலுக்கு கொடுத்துட்டு போனவை. அப்போ அவைக்கும் அது சந்தோஷம். எங்களுக்கும் இப்படி செய்து கொடுக்குறதால கொஞ்சம் கூட வரவேற்பு கிடைக்கிறதால நான் எங்களுக்கு இப்படியான இதில் அவை வீட்டுக்காரர் அணுகி எங்களுக்கு கேட்க எங்களுக்கும் சந்தோஷம் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களே மெயின்டைன் பண்ணி எல்லாமே செய்து அவைக்கு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த காணிக்கில் வந்து இந்த வீடு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு என்னென்ன வசதிகள் கொண்டிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமங்கட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொளி போகலாம். இப்போ நாங்கள் இந்த வீட்டின் முன்பக்கம் நிற்கிறோம். இப்போ இந்த முன்பக்கத்தில் வந்து அதிகமாக வந்து கூரை டைப்பில் தான் எல்லாரும் இப்போ என்னென்னா தங்களது ஓடுன்றது கட்டாயம்ன்ற ஒரு இது. இப்போ திருப்பி இடையில கொஞ்சம் காலம் வந்து சீட் தான் மெயினாக செய்து கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓடு கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ஒரு டைப் தான். இப்போ என்னென்னா உண்மை கல்லட்ட பிரச்சனை சில பிரச்சனைகளுக்காண்டி தான் சீட்டை கேட்டவை. ஆனால் இவை வந்து தங்களுக்கு ஓடு வேணும்னு சொல்லி இந்த கிளைண்ட் கேட்டிருந்த இடத்துல நாங்கள் முன்னுக்கு வந்து கேபிள் டைப்பில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதில் கூட அந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய காலம் மாதிரி ஒரு மரத்தில் ஒரு கூம்பு மாதிரி செய்த அந்த அமைப்புக்காக முன்னுக்கு ஒரு கேபிள் டைப்பில் காட்டியிருக்கிறோம். வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரியே முன்னான் இதை கொடுத்துருக்கோம். முன்னுக்கு ஒரு கார் போச்சாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை அவுட் கோலாகவும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு முன்னான் அமைப்பு. அதை விட அந்த வீட்டுன்ற ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நிலக்கல் பதிச்சு நிலங்களுக்குரிய இதுகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்க கதவு வடிவமைச்சிருக்கிறோம். 5 அடி அகலத்துக்கு கதவை கொடுத்துருக்குறோம். இது வந்து வன்னி முதிரை மரம் பாவிச்சிருக்கிறோம். இதில் எந்த குளவு முதிரை பாவிக்க வெள்ளத்தன்மையாகவும் அந்த பாவன காலம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிறதால இது வந்து வன்னி முதிரை நாங்களே சொல்லி எடுப்பிச்சு பாவிச்சிருக்கோம். இது வெளியில் ஒரு ஃப்ரேம் ஒன்று கூட்டியிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச்சு பெரிய இதை மாதிரி கிடக்குது. அது மாதிரி இந்த வளமையான இதுகள் கொடுக்காம கொஞ்சம் நீள இப்போத்தியான் வெளிநாடுகள் இதுகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீள கைவிடிகள் கொடுத்துருக்குறோம். கதவுகள் இதுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அமைப்பு முறை கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன் இந்த முறை. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அந்த கொத்து வேலைப்பாடு அதெல்லாம் விரும்புகிற குறைவேண்டா அதை திருப்பி அடுத்த மண்டலத்தில் மெயின்டைன் பண்ணிக்க அதில் வர பிரச்சனைகளால் இப்போ ஒரு தரம் அதை விரும்புகிறேன். எல்லாருமே பிளெயின் கதவுகள் தான் கூடுதலாக. அப்போ நாங்கள் பிளெயின் அடைப்பு கதவுகள் மாதிரி இதை செய்து கொடுத்துருக்குறோம். இந்த கதவுண்ட மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.4 இன்ச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதவுண்ட வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்குமென்னு சொல்லி. அவ்வளோ இந்த கிட்டத்தட்ட எங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப்புக்கிட்டே இருக்கும் இந்த ஃப்ரேமோட சேர்த்துதுங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளமையாகவே எல்லாருமே முதலாவது தாயரையெல்லாம் தொடங்கினாங்க. அதேமாதிரி நாங்கள் முதலாவது தாயரையில் இந்த வீட்டை தொடங்குவோம். அப்படி பார்க்க முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயரையும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பெட்ரூம் அவையின் தேவை வந்து தாங்கி நிற்கிறது. வாடகை கொடுக்குறதோ இல்லை வேறு ஒரு தேவையுமே அவைக்கு இல்லை. அதால் தாயரையும் தாங்கள் ஒரு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறது ஒரு இதுக்காகத்தான் செய்திருக்கிறோம். அப்போ அதுக்கு விட நாங்கள் எங்கள் வளமையானது தெரியும் தானே உங்களுக்கு. ஒரு கதவு சின்னனாகவும் ஒரு கதவு பெருசாக வந்து நாங்கள் செய்கிறது. இது வந்து 3 அடி கதவு. இது மொத்தம் 3 அடி கதவு. 3 அடி கதவு. இங்கே ஒரு 14 இன்ச்சு மிச்சம் ஃபுல்லாக இங்கே பக்கம். அதாவது நான் ஒரு ஆள் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக போய் வரணும். இப்போ என் உடம்பை பார்க்க தெரியுதானே. இப்போ நான் ஒரு குறைஞ்ச சைஸில் கூடின சைஸில் ஒரு இடப்பட்ட இதில் இருக்கிறேன். அப்போ அதால் இந்த கதவை நாங்கள் வளமையாகவே அந்த ஒரு கதவு பெரியாகவும் ஒரு சின்ன கதவாகவும் செய்திருந்தாங்க. இது வந்து பெரிய கதவுடைய பேம்பில் செய்கிறது. பேம்பில் செய்யும் முழுக்க பேம்பு யாழ்ப்பாணத்து பேம்பிலே செய்து நாங்கள். சரி, நாங்கள் உள்ளுக்கு பார்ப்போம். அப்படியே வாங்க உள்ளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வளமையாக நாங்கள் இந்த சுவாமி தேட்டை வந்து ஒரு வீட்டுக்காரருக்கு இப்போ இதை பெட்ரூமை யூஸ் பண்ணிக்க டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது கீழே. அப்போ அதால் அவைக்கு நாங்கள் இதை மேலே வச்சு பூட்டுற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி செய்திருக்கிறோம். இந்த கொத்து வேலைப்பாடுகள் அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு துல்லியமாக இந்த கொத்து வேலைப்பாடு உங்களுக்கு தெரியும். 2வது நாங்கள் ஒரு இந்த
ஒரு சிறந்த ஆசாரியாரை கொண்டு தான் இதை செய்து கொள்வது. எங்கள் டீம் நல்ல ஆசாரியாரை கொண்ட டீம் ஒன்று இருக்கிறதால நாங்கள் இந்த கொத்து வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. எல்லாருமே சில பேர் செய்து போட்டு இந்த படங்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ எடுத்துக்கொண்டு தட்டை விட நீளமாக இருக்கும், தட்டை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சம் நாங்கள் இதே அந்த படங்கள் அளவுகளுக்கு ஏற்ற அளவுக்கு இதை நாங்கள் இந்த தட்டை செய்து கொடுத்துனாங்க. அவை சிறந்த முறையில் அந்த தட்டை வச்சு இப்போ குடிபுறல் முடிஞ்சபடியாக படங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. முழுக்க முழுக்க இது வேப்ப மரத்தெல்லாம் நிறைய சுவாமியரை ஜாழ்ப்பாணத்தில் கூடுதலாக எல்லாமே சாமியரைக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே கூடுதலாக வேப்ப மரத்தில் யூஸ் பண்ணுறதுன்றதால நாங்கள் இது வேப்ப மரத்துலேயே முழுக்க கொடுத்தோம். இந்த படங்கள் இந்த இடைவெளியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான சில இந்த எங்கள் சாதத்தை சொல்லினோம் இந்த இடைவெளியில் கணக்கை வைக்கக்கூடாது, இந்த படத்தில் மிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் அவங்க படத்தின் அளவுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு இடைவெளியில் கூட வராமல் சரியாக நேர்த்தியான முறையில் செய்யணுன்றதுக்காண்டி இந்த இதில் செய்திருக்கோம். இது சும்மா மணிகள் இந்த ஒவ்வொரு பேர்களுக்காண்டி மணிச்சத்தங்கள் இருக்கணுன்றதுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்ப மரத்தில் ஃபுல்லாகவே செய்து கொடுத்துருக்குறோம். இப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதை பழமே எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒரு அடைப்பை கொடுத்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்வோம்ன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. அப்போ என்ன செய்வோம்ன்ட்டு நான் எப்போவுமே இப்போ நாங்கள் ஒரு இன்ஜினியர் இருந்தாலும் நாங்கள் எங்கள்கிட்ட வேலை செய்கிறவையோட மதித்து அவைகிட்டே ஒரு ஆலோசனை பெறணும். அப்படி நான் அவையோட ஆலோசனை பெற்றுறது நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செய்வோம். ஏன்னா எனக்கு நெடுகளும் அடைப்பாக போகிறதுல எனக்கு பெரிய திருப்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட காய்ச்செடுத்துல அப்படி நான் மேலே எங்களையும் அடைப்பாக போட்டு இதை செய்வோம், நீங்கள் இருக்கிற டிசைன் ஒன்று நான் ஒரு டிசைன் ஒன்றை கீறி கொடுத்தேன். இப்படி என்ன இந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நடுவான் பக்கம் வரும் 3 இடைவெளியில் இப்போ இதுலேயும் வளைவாக கொடுத்தோம்னா அது அந்த மேலான அமைப்பு வராது. அப்போ நான் ஒரு இதில் இருந்தோன்னு சொல்லி யோசிச்சு ஒரு பிளானோட கீறி கொடுத்தேன். இப்படி இருந்தால் அப்படின்னா ஓகே என்று சொல்லி நான் என்னத்தை கொடுத்தோன்னா அவர் அதை சரியாக விளங்கி கொண்டு அதை என்ன செய்யிருந்தேன் நடுவில். இப்போ பகலில் நான் இந்த வீட்டில் வந்து வீட்டுக்காரங்க எடுக்கணும்னா லைட்டே போட மாட்டேன், அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். வெளியில் இருக்கிற வெளிச்சம் அப்படியே உள்ளுக்கு வந்துடும். ஷெடோ கணக்கு ஷெடோன்றதால என்ன லைட்டு போட்டாலும் உள்ளுக்கு நிற்கிற ஒரு ஆளை வெளியே தெரியாது, வெளியே நிற்கிறவர் உள்ள தெரியாது. ஆனால் வெளிச்சம் மட்டும் நல்லா வந்து கொண்டுருது. ஏன்னா வளமையாக எல்லாத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நானும் இதுவரை காலம் அடைப்பு கொடுத்தோம்னா இந்த முறை வித்தியாசமாக என்ன செய்வோம்னு சொன்னால் மேலே 2 பக்கம் அடைப்பு கீழ் நடுவில் கண்ணாடி கொடுப்போம்னு சொல்லி வித்தியாசமான முறையில் கொடுப்போம்னு சொல்லி வேணும். வளமையான எங்கன்னதா இந்த கம்பியின் முத்தங்கள் 16 ml கம்பி இதில் சேர்ப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். வேண்டாம் இதில் கல்லற்ற பிரச்சனை பின்ன பின்பக்கங்கள்லாம் உடைச்சி உள்ளுக்க வேறு வீடுகள் அதுகளுக்கு தாண்டி நாங்கள் மொத்தமான ஜன்னல்கள் இதில் எல்லாமே கொடுத்து வச்சுக்கொள்கிறோம். இப்போ இது பெரியதையில் பெரும்பாலும் எல்லாமே வந்து வேம்பு எல்லாமே நிலை இந்த ஜன்னல்களும் வேம்பு, முன்கதவு எல்லாமே வேம்பு. இது அதே இதில் மேல் வளமரங்களையும் நாங்கள் வேம்புலாம் கொடுத்துக்கொள்கிறோம். என்னென்னா அவை அந்த எல்லாத்தையுமே வேம்பில் கேட்குறதால அந்த வேம்பில் கொடுத்துக்கொள்கிறோம். இது மேலே வந்து ஃபுல்லாக ஜிப்சம், இது வந்து ஜிப்சம் அது பழைய காலத்து ஜிப்சம் சீலிங் முக்கியமாக non-asbestos சீட் அடிச்சிருக்கோம். இதுக்கு அப்படி அடிக்கிறதால நாங்கள் ஒரு கெமிக்கல் ஒன்று யூஸ் பண்ணி நடுவில் எல்லாம் ஜாயிண்டில் எல்லாத்தையும் மறைச்சி எல்லாத்தையும் புட்டி வச்சு அடிக்க கீழே பார்க்க உங்களுக்கு ஒரு பிளாட்ன்ற தன்மையாக இருக்குது. மேலே நிறைய பேர் குடிகளுக்கு வந்த இடத்துலேயே பிளாட் ஒன்று தான் கேட்டுற இந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. வழியே தெரியல, வழி ஒன்றுமே தெரியாது. பெரிய சைஸ் வந்து என்ன சைஸ்? இது வந்து 12.5 அடி எடுத்துருக்காங்க. 12.5 ரெண்டாவது ரூம் வந்து கொஞ்சம் தெரியும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பெரிய ரூமாக யூஸ் பண்ணுறதால 12.5 அடி வரைந்து எடுத்துருக்கோம். மற்றது உங்கள்டே வந்து சாஸ்திரப்படி நாங்களே வாஸ்து சாஸ்திரப்படி தான் கட்டாயம் கட்டிக்கொள்வது. ஆனால் இப்போ என்ன சொல்ல சில கிறிஸ்டியன்ஸ் ஒரு சமயத்தில் இந்து சமயத்தில் கட்டுறவ கூடுதலாக இருந்தால் வாஸ்து சாஸ்திரம் கட்டாயம் பார்க்கணும். இப்போ எங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 65 வீடு கட்டியிருக்கிறபடி எங்களுக்கு அந்த அனுபவம் வந்துட்டு என்னென்னா அளவு பிரமாணங்கள் எல்லாமே நிறைய அளவு எங்களுக்கே அது பாடம் வந்து நாங்களே பிளானோட கொடுக்க வாஸ்தவத்தின்படி தான் கொடுத்துக்கொள்றது. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் வீட்டுக்காட்டை எல்லாம் கன்சல்ட் பண்ணி எல்லாம் சரியான அப்புறம் நான் எனக்குரிய ஒரு சாஸ்திரியார் ஆள்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு அந்த பிளானை கன்சல்ட் பண்ணி இதில் வீட்டுக்காருக்கு அதில் பாதிப்பு இருக்கா அது இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு தான் நாங்கள் தொடங்கி பண்ணுறோம். பெரிய ரேலை வந்தோம்னு சொன்னால் இப்படி ஹோல், இந்த ஹோலில் வந்து எனக்கு பிடிச்சது அந்த மேலே ஜிப்சம் லைட்டிங் எல்லாம் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து இது வந்து உண்மையிலே அவை என்னட்ட அவை தங்களுக்கு இப்படி தேவை இப்படி படிச்சமாக பண்ணணும்னு அவை நான் சொல்லிடு. ஆனால் இது வந்து எங்கென்ன திருப்தி என்ன சொல்கிறது ஒரு வீட்டை இப்படி வடிவாக கொடுக்கணும்னு இருப்பேன். அவைக்கு ஒரு பட்ஜெட் சொல்லி விரும்பிச்சா அவைக்கு நல்ல விருப்பம். இந்த தாராளமாக பிள்ளைகள் எல்லாமே வந்தவை கூடுதல் அங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் உண்மையிலே அவைக்கு அது நல்ல சந்தோஷமான ஒரு இதாக இருந்ததுன்னு சொன்னால் இப்படி தாங்கள் எதிர்பார்த்து வேறையிலே நாங்கள் வீடு இப்படி இருக்குமான்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக இருந்தவை. உடனே 3 பிள்ளைகள் மொத்தம் 2 பிள்ளைலாம் வந்திருந்தவை. ஒரு பிள்ளைங்க என்ன அப்போ உடனே அப்படி அடுத்த சகோதரத்துக்கு அனுப்பி இப்படி எல்லாம் இருக்கு நீ வந்து வேறனா அப்போ தை மாதம் வரை நம்ம திருப்பி தை மாதம் வரைனா தை மாதம் வரைக்கே வரணும். சில பேருக்கு எப்படின்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் எத்தனை லைட் பாயிண்ட் வைப்பீங்க எத்தனை ஃபேன் போடுவீங்க அது என்னென்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் போட்டுக்கொள்ள தாங்க. நாங்கள் மெட்டவை மேலே நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செய்யணும்ன்றது தெளிவாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த வீடுகள் நிறைய எடுத்துருப்பீங்க, நிறைய வீடுகள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோலுக்கு வந்து 2 ஃபேன் கட்டாயம் தேவை. ஆனால் இதில் 3 ஃபேன் போடல. ஆனால் ஒரு ஃபேனை போட்டு சமாளிச்சுட்டு போகலாம். ஆனால் அது பிரயோசனம் இருக்காது. அவங்க வேண்டாம் அதில் வந்து ஒரு சோஃபா செட் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு டைனிங் டேபிள் ரூம் இருக்குது. அப்போ அவங்க 2 இடத்துலையுமே காற்று தேவை. அப்போ அதுக்கு 2 கட்டாயம் ஃபேன் போடுவோம். இது கிட்டத்தட்ட இதில் 56 லைட் பாயிண்ட் போட்டு வச்சுக்கிறோம்.
மேலே மட்டும் மேலே மட்டும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு நாங்கள் சும்மா கொடுக்குற பாயிண்டே 50 55 56 பாயிண்ட்னா 60 பாயிண்ட் கொடுக்குறோம். கோலக்கில் மட்டுமே இந்த எல்லா லைட்டின் இதெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 56 பாயிண்ட் கொடுத்து வச்சுக்கிறோம். அப்போ இதில் நடுவில் ஒரு சாண்டிலியர் கொடுத்துனாங்கன்னு சொன்னால் ஒரு வடிவண்டை கொடுக்குறதுக்கான சுத்த ஒரு ஜிப்சம் சீலிங்கள் கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த லைட்டுகளை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனி ஒயிட் கலர் எரியுது, அடுத்தது பார்த்தீங்கன்னா போம் கலர் எரியுது, அடுத்த ரெண்டும் சேர்ந்து எரியுது. அப்போ அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம். இந்த இதுல பல்புகள விலையில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பல்பு 1500 2000 ரூபாய் இருக்குது. அப்போ நாங்கள் 56 பாயிண்ட் 50 பாயிண்ட் வீடியோ கொடுத்தா அப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்க, நான் மிட்ட லைட் ரூமுக்கெல்லாம் லைட் போட்டு கொடுக்குறேன் இல்லையா. அப்போ என்னென்னு சொன்னால் இது இந்த வடிவமைப்புக்கு அது தேவையான சொன்னால் நாங்கள் கட்டாயம் கொடுத்துக்கொள்வோம். அடுத்த அவைக்கு ஒரு சின்ன இது வந்து ஒரு துணியில் வந்து ட்ராயிங் பண்ணது. இது நார்மலாக கண்ணாடி ட்ராயிங் இல்லை, துணியில் ட்ராயிங் பண்ணின ஒரு இது உண்டு. இயற்கையான முறையில் இருக்கணுன்றதுக்காண்டி துணியில் ட்ராயிங் பண்ணி எடுத்து கொடுத்துனாங்க. ஒரு கோலுக்குள்ள ஒரு ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸை மறைக்கிறதுக்காண்டி கொடுத்தது தான் இது. பில்டிங்கோட சம்மந்தப்படுத்தவரை சகல வேலையுமே நாங்கள் செய்து கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடி கேமரா, இப்போ கடைசியாக சிசிடி கேமரா கேட்டு சிசிடி கேமரா அங்கே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அங்கே இருந்து கொண்டு தங்கட வீட்டை இப்போ என்ன நிலைமையில் என்ன நடந்துகிட்டு ஏதோன்னு சொல்லி பார்க்குற ஒரு விருப்பம் இருக்குது தானே தங்கட வீடு. அப்போ அதுக்காண்டி சிசிடி கேமரா கொடுத்து இதுக்கு இப்போ அவள் இங்கே வந்துருக்கிற நேரம் கூட வெளியில் ஏதாவது சத்தங்கள் கிட்ட கொண்டு உடனே கேமரா பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் கேமரா எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் இதெல்லாம் உண்மையில் அவைக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு சோஃபா செட்டுகளெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண தயாரிப்பு தான். அதாவது யாழ்ப்பாணம் வன்னி தேக்கு எல்லாமே வன்னி மரங்களை யூஸ் பண்ணேன். நான் கொழும்பு தேக்கு யூஸ் பண்ணி நான் ஒரு இடத்தை பார்த்துருக்கிறேன். கடைசிக்கு முதல் கொடுத்த ஒரு வீடு வந்து கொழும்புல இருந்தேன். அதில் வெயிட் கொஞ்சம் குறைவாக கிடந்தேன். எனக்கு டவுட். அப்போ நான் இங்கே உள்ள ஒரு எங்களோட ஆசிரியர்கிட்ட ஓரளவு கலந்துரையானதில் அவர் சொன்னவர்னு சொன்னால் இதை விட எங்களோட வன்னி தேக்கு வன்னி முதிரை வந்து பவன காலம் கூட பலம் கூட உண்மையில் இந்த இதை தூக்கி பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண முறையாக தூக்குறது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ வெயிட்டானது. இந்த கதிரை எல்லாமே இங்கே எங்களோட வன்னி உற்பத்தி தான். அப்போ நாங்கள் ஒரு வகையில் எங்களுடைய என்ன சொல்கிறது தமிழாக்களுக்கு வேலையும் கொடுத்த மாதிரி இருக்கும். எங்கள்ட உற்பத்தியில் வெளியில் செய்த மெட்டீரியல் உதவி செய்ய மாதிரி இருக்கும். எங்களுக்கும் அது பிரியோசனமாக இருக்கிறதால எல்லாமே வன்னி தேக்கு பாய். நாங்கள் உண்மையிலே நான் இதுவரை காலத்தில் இந்த வீடு தான் முதலாவதாக நான் முதலாக வச்சுருக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு பயம் ஒன்று இருந்ததுன்னா இந்த விளாத்தி மரத்தை சீவினாலும் முதல மரம் மாதிரி இருக்கும். அப்போ சில வேளை பேக்காடினாலும் என்று சொல்லி ஒரு பயம் ஒன்று இருந்ததால் இந்த முறை நாங்களே இந்த மரங்களை செலக்ட் பண்ணி எடுத்து நானே கொண்டு எல்லாம் நின்று பார்த்து கொடுத்ததில் ஒரு நம்பிக்கை. நான் முதலில் வந்து இந்த நான் கண்டக்ட் செய்த காலத்தில் இதான் முதலாவதாக முதல மரத்தில் செய்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேக்கு தான் தனி தேக்கு தான். ஏன்னா தேக்கில் அலைகளை வச்சு பிடிக்கலாம், பொய் மரமாக கள்ள மரமாக நல்ல மரமாக பிடிக்கலாம். ஆனால் முதிரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளாத்தி மரத்தை சீவிங்களும் இதே மாதிரி மஞ்சள் கலர்லாம் இருக்கும். அதுக்கு மஞ்சள் தண்ணியை மேலே தெளிச்சு போட்டு பூசி போட்டு கலச்சி போட்டு கொண்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதே இந்த முறை நாங்கள் பார்த்து ஒரு கதவை சும்மா நீங்கள் அந்த சாதாரணமாக இந்த கதவை துறக்கைக்கே உங்களை இந்த திறக்கிறதுக்கே இந்த கதவை வெயிட் எவ்வளோன்னு சொல்லி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த திக்னஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விரலுக்கு விட கூட இருக்குது பாருங்கள். இந்த ஒரு விரலுடைய ஒரு இது கிட்டத்தட்ட இது 1.5 பலகையில் போடுன்னா இந்த அடைப்பை போடு வைக்க மாட்டேன். இந்த பூட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது கொத்தி உள்ளுக்க பதிச்சிருக்கிறோம். அப்போ வளமையான ஒரிஞ்சி கதவை தான் இதுண்ட இதுவும் ஒரிஞ்சி, அந்த பூண்டுண்டா இதுவும் ஒரிஞ்சி தான். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பலம் இதில் குறைஞ்சி. அப்போ அதால் இதுக்கு 1.25 இன்ச்சு கதவு போட்டு இந்த முன்னுக்கு பதிக்கிற பூட்டு போட்டு கொடுத்தனாங்க. அப்படியே நீங்கள் அடுத்தது பார்ப்பீங்கன்னு சொன்னால் சின்னறையை பார்ப்போம். அடுத்து 2வது அறைன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னறைன்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கதவு பெரிய கதவு ஒரு கதவு சின்ன கதவை கொடுக்குது. 3 அடி கதவு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சாதாரணமாக உங்களை உள்ளுக்க போய் உங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து 1 இன்ச்சு பிள்ளை தான் போட்டிருக்கேன். முன்னாங்க கதவு மாட்டேன்னா இது வந்து வெளியில் போட்டு வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே பதிக்கிற போட்டு வைக்கிறதால அந்த இது போட்டுருந்தேன் நான். இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இங்கே யாழ்ப்பாணத்து வன்னி முதல மரத்துலேயே நாங்கள் இதை கொடுத்து வச்சுக்கிறோம். அப்படியே பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரூமுண்ட சைஸ் வளமே இல்லாத ரூமுக்கு 10 லைட் கொடுக்கணும். நாங்கள் ரூமுண்ட சைஸில் பொறுத்து லைட்டை மாற்றுவோம். இதுக்கு 4 லைட் கொடுத்து வச்சுக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் இந்த ரூமோட சைஸுக்கு 10 லைட் கொடுத்தா வெளிச்சம் காணாமல் இருக்குது. எல்இடி லைட்ஸ் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்கிறது. இதுவும் ஃப்ளட் சீலிங் தான் செய்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்னென்னா இந்த இப்போ வந்து ரிச் லுக்காக கொடுக்கணுன்றதுக்காண்டி இது பழைய மாடல்லாம், ஆனால் அதை நாங்கள் 36 நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். அதில் வந்து முந்தி அஸ்பெக்டஸ் சீட் அடிக்கிறோம். இப்போ நாங்கள் நான் அஸ்பெக்டஸ் சீட் அடிக்கிறோம். இதில் ஏன்னா அஸ்பெக்டஸ் சீட் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முருகைக்கு அந்த வெடிப்பு தன்மையோடு வருது. நான் அஸ்பெக்டஸ் வந்து முருகிற தன்மை இல்லை, பேப்பர் தானே, அதில் இந்த முருகிற தன்மை இல்லை. அப்போ நடுவில் ஒரு ஜாயிண்ட் டேப் ஒன்று அடித்து அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக புட்டி வச்சு அடிச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு பிளான் மாதிரியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது அவையே வாங்கி கொண்டது. இது வந்து ஒரு எங்கள்கிட்ட வன்னி தேக்கம் மருந்து. இதுவும் யாழ்ப்பாண உற்பத்தி தான்.
அது மாதிரி உடுப்பு கொழுவுறதுக்குரிய இது வாங்கினவை. இது வந்து கொழம்பு பிராண்ட் கொழம்பு அலுமாரிகள். இது வந்து எம்பிஎஃப் போர்டுன்னு சொல்லி அதான் இப்போ இந்த கிச்சனில் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சனில் ப்ரைஸே ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு இல்லை கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு 12 லட்சம் ரூபாயிலேருந்து தொடங்கலாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த போர்டு வந்து எம்பிஎஃப் போர்டு. இது வந்து ஃபொரின்லேயும் கூட இந்த போர்டு யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதில் என்ன ஒரு பாதிப்புன்னு சொன்னால் இதில் ஒரு காயம் கொண்டு வந்துட்டு சொன்னால் தண்ணி பட ஊதி உளுந்து கொட்டுணும். இப்போ இந்த அலுமாரியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 65,000 ரூபாய்க்கு உட்பட்டது எனக்கு சந்தீங்கன்னா விலைவாடி ஞாபகம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதையே நீங்கள் தேக்க மரத்தில் போகிறோம்னா கிட்டத்தட்ட 160 180 முடியும். என்ன காரணம் இந்த மரத்தின் தன்மை. இது நாங்கள் ஷட்டர் போர்டில் செய்கிறனாலும் கிட்டத்தட்ட அதே அளவு ப்ரைஸ் எங்களுக்கு முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் ஃபுல்லாக அப்படி அடிக்கிறது சொன்ன அந்த ஹபர்ட்லாம் ஃபுல்லாக அடிப்பினோம். அந்த ஹபர்டு நாங்கள் ஷட்டர் போர்டில் அடிக்கிறது நார்மல் எம்பிஎஃப் போர்டில் ஷட்டர் போர்டில் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வரையும் அது கிட்டத்தட்ட முடியுது எங்களுக்கு அளவுகள் இதெல்லாம் பொறுத்தது. இப்போ இது அப்படி வாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு முதிரை மரம் பாவிச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் 2வது தடவை தானே இப்போ இதுக்கு வேம் பண்ணுறது தேவையில்லை. 2வது தடவை வேம் மரம் யூஸ் பண்ண மாட்டாங்க நார்மலாகவே இது செய்கிறதால. நான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதே செட்டப் தான். மேலே எங்களை அடைப்பை போட்டு நடுவில் கண்ணாடிகளை போட்டு வச்சுருக்கிறோம். இந்த வெளிச்சம் பகலில் கிட்டத்தட்ட லைட் யூஸ் பண்ண தேவையில்லாத அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. இந்த காணியும் வந்து கொஞ்சம் பெரிய காணி வெளிச்சம் கூடின காணி தானே. 2வது தடவை சில இடங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரேம்களை தேக்க மரத்தில் போட்டு இந்த அடைப்புகளை மரத்தில் போடுறாங்க. ஆனால் இது கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்கவே முதிரை மரத்தில் என்ன இதுக்கு முதிரை மரத்துக்கு நாங்கள் இது வந்து ஒரு வெள்ளை மஞ்சள் கலர் அடிக்கிற கலர். தேக்கு முதிரை வந்து ஒரு சிவப்புக்கு தன்மையான கலர். அப்போ ரெண்டுக்கும் ஜாயிண்ட் ஆகாது. அப்போ இதை முழுக்கவே நாங்கள் என்ன சொல்கிறது முதிரை மரத்திலேயே கொடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து இந்தியன் பித்தளை பிணைச்சல்கள். ராங்கு சரி கேஸ்மன் சரி ஹுக்கோ சரி எல்லாமே வந்து நாங்கள் பித்தளை. அதுவும் இந்தியன். இது வந்து ஒரு திராங்கின விலையே கிட்டத்தட்ட 450 ரூபா. ஒரு திராங்கட ஒரு சோடியம் 900 ரூபா கிட்டத்தட்ட. ஆனால் இதே ஊரில் செய்திருக்கேன் அந்த பொலிசிங் தன்மையை செய்து இப்போ இங்கே இந்த மிஷினரி வசதிகள் என்ன இந்த ஹெவியான மிஷினரி வசதிகள் இல்லாததில் இருக்குது. ஆனால் அதுவும் பித்தளைக்குரியது இருக்குது. ஆனால் இது நாங்கள் கொஞ்சம் ஒருத்தட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் மாற்றிக்கொள்கிறோம். நாங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதை இரும்புகளில் போடிக்க சில. ஆனால் பிணைச்சலில் வந்து இப்போ நாங்கள் இந்த கோட்டிங் பிணைச்சல் இரும்புக்கு கோட் பண்ணின ஃபயர் கோட் பண்ண இதில் தான் பாவிக்கிறோம்னு சொன்னால் பித்தளைகள் வந்து எங்கள்ட கதவுகளில் வெயிட்டுகள் வந்து சரியான வெயிட்டுகள். அந்த வெயிட்டுகளை தாங்கக்கூடிய தன்மை நடுவில் குறைவாக இருக்குது. அதனால் கூடுதலாக செய்கிறோம். ஆனால் சில இடங்களுக்கு ஹெவியான பித்தளை பிணைச்சலும் இருக்குது. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு போக நாங்கள் அந்த பிணைச்சலை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவைக்கு நாங்கள் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே ஒரு பவுடர் கோட் பண்ணோம். ஆனால் இது சேம், இது நல்ல குவாலிட்டி தான் இல்லையான்னு சொல்லல. ஆனால் இதை விட பித்தளை பிணைச்சல் காலங்காலமாக இன்னுமே இருக்குமென்னு சொல்லலாம். கூடுதலான இருக்கிற பிரச்சனை நெடுகளும் திறந்து பாவிக்கணும். ஒரு வீடை செய்திட்டோம்னா குறிப்பிட்ட காலத்துக்கு திறந்து பாவிக்கணும். ஆனால் கூடுதலாக விவாதிங்க சொன்னால் இப்போ குடிகள் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே பிறகு போயிடலாம். ஆனால் அடுத்த தை மாதம் திருப்பி வரணும் பரவாயில்லை, அது கூட பரவாயில்லை. சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா வர்றாக்கள் இருக்கு, நம்மள 2 வருஷத்துக்கு ஒருக்காக வர்றாங்கன்னா அவன் என்ன செய்யணும்னா அதுவரை வீடை பூட்டி இருக்கு, வீட்டுக்கு அமுக்கம் வர்றதால போயிட்டா முந்தியெல்லாம் வந்து இந்த ஓட்டக்கல் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு இந்த வெக்க காற்றுல தான் வெளியில் போகிறதுக்கு. இப்போ வெக்க காற்று என்ன செய்யணும் போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா சில தேர்மல் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி எனக்கு கரெக்ஷன் சிலவில் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் கடவுள் இதுவரை எதுவுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் கட்டி கொடுத்த பில்டிங்கில் இதுவரை பெரியமான வெடிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு செய்து வச்சுருக்கிறோம். இதை கூட ஃப்யூச்சரில் ஏசி யூஸ் பண்ணாலும்னு சொல்லி ஏசி பாயிண்ட்டுக்குரிய ப்ளக்கிங் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன பேருந்து நாங்கள் அந்த நேரத்தில் ஏசி போட போனால் புதுசாக வயரிங்களுக்கு வயர்லாம் பட்டி இந்த சிவர்லாத்தையும் பழுதாக்கலாம் தானே. அதுக்காக நாங்கள் இந்த ஏசிக்குரிய ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்து வச்சுக்கோம். இது பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இந்த பெட்ரூமுக்கு எல்லாமே பெட்ரூம் ப்ளக் கொடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கூடுதலாக எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட. இப்போ எங்களுக்கு இரவு ஃபோனை பார்த்துட்டு இல்லாத வேலையில் இருந்தால் அதில் ஃபோனில் யாரும் எல்லாருமே கிட்டத்தட்ட 70 விதமான வேலையை செய்து கொண்டு இருக்கேன். அப்போ ஃபோனில் பார்த்துட்டு அப்படி கொண்டு சார்ஜ் போட கொஞ்சம் இதாக இருந்தாலும் பெட்ரூம்லேயே 2 ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்து வச்சுக்கிட்டேன். அதிலே சார்ஜ் போட்டு படுத்துக்கொள்ளலாம்னு சொன்னதுக்காங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொசல்ன ஃபுல் பாடி டைல்லாம் இங்கே கொடுத்து வச்சுக்கிறேன். முழுக்க ரொசல்ன டைல்ஸ் தான், ரொசல்ன ஃபுல் பாடி டைல்ஸ் தான் கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் டைப் வந்து ஃபாரினில் மாதிரி மாடர்ன் கிச்சனாகவே கொடுத்து வச்சுருக்கிறேன். சரி தானே. அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து சட்டை போர்டில் அடித்த பன்றிக்க பேர்ட்ஸ் தான். இது வந்து ஒரு போர்டுமே வந்து நான் சொன்ன இந்த போர்டு உங்களுக்கு இந்த போர்டுக்கு முதல் பார்த்தது வந்து எம்டிஎஃப் போர்டு வந்து இது வந்து ஷட்டர் போர்டு. இந்த போர்டு வந்து நீங்கள் மரம் பாவிக்கிற மாதிரி காலங்காலமாக இவ்வளவு இதுக்குமே பாவிச்சு கொள்ளலாம். ஒரு பழுதாகாது, இடிக்காது, உட்காது, உழுக்காது, எல்லா தன்மையுமே இதில் இருக்குது. அதாவது இந்த இதுக்கு வந்து ப்ரைஸ் கூட வர்றதுக்கு காரணம் வந்து இந்த போர்டின ப்ரைஸ் இந்த ஒரு போர்டின விலை 8 நாள் போர்டின விலை ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட 14,000 ரூபா வருமானங்களுக்கு. இது சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாமான் இருக்குது. இப்போ இது 2மே மேலே வந்து பண்ணி தான் கொடுத்து வச்சுக்கிறோம். அப்படி எது சொன்னீங்கன்னு சொன்னால்
இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சைடில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மாதிரி ஒன்று கொடுத்து வச்சு சின்ன ஒரு முக்கியமான சாமான் வச்சு கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோவன் கொடுத்து வச்சுக்கிறோம். அது அங்கே தேவையானது எல்லாத்தையுமே வச்சு எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து பிளேட் வைக்கிற ரோவர் இருக்குது. இதில் வந்து நாங்கள் சாப்பாடு பிளேட் எல்லாம் கழுவி செய்து போட்டு இதை வச்சு கொள்ளலாம். இப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஓப்பனாகவே கொடுத்து வச்சுக்க வேண்டாம். பெரிய இப்போ இப்படியான சட்டி எல்லாத்தையும் பிளேட் ரோவரெலாம் வைக்கலாது. அப்போ அதில்காண்டி ஓப்பனாக ஒரு ஆட்சி வந்து கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் சொன்ன மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிளானேஜ், ஆனால் அளவு வந்து குறைவானதாக கொடுத்து வச்சுக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கத்தி எழுதுகள் எல்லாமே வைக்கக்கூடிய மாதிரி அதுக்குரிய இதை கொடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து சிங் எங்களை வளமையாகவே கூட தெரிந்தால் எங்கள்கிட்ட சிங் வந்து இப்போ முடலில் கிச்சன் இந்த நாங்கள் டீ கப்புகள் அதுன்னு சொன்னால் அடித்தோம்னு சொன்னால் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே அடித்து இது கொள்ளும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதில் ஃபோர்ஸ் ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது வந்து ஸ்பாட் பண்ணி கழுவணும்னு சொன்னாலும் இது அதில் உரியதை பிடிச்சி இது கொள்ளும். அந்த இது அடுத்தது நீங்கள் மரக்கறியை வச்சு போட்டு நீங்கள் இப்படி கழுவி கொள்ளலாம். அதுகளுக்காக இது வந்து வாட்டர்ஃபால்ஸ் டேப்னு சொல்லுவோம். சரி, இது வளமையானங்கிற கிச்சன் மூலமே அடுத்த ஷெம்போ ஷெம்போ கொடுத்து வச்சுக்கோங்க. ஷெம்போ ப்ரெஷ் பண்ணுறதால ஷெம்போ கொண்டு கழிக்கணும். இது வந்து இப்போ தேவையான கிச்சன். ஆனால் இதில் உள்ள எல்லாருமே பின்னா என்ன சொன்னால் தங்களுக்கு இந்த கிச்சனை இந்த சிங்கை பூட்டி தர சொல்லி சில பேருக்கு நாங்கள் ஓப்பன் கிச்சன் செய்தாலும் இந்த இப்படியான கிச்சன் மூலம் இந்த ஃபேப்ரிகேட் கிச்சன் செய்தாலும் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்காமல் இருக்குமென்னு கேட்டால் இதுக்கு கட்டாயம் ப்ரெஷர் மோட்டர் போட்டுவிடும். ஏன்னா இதில் வந்து இதில் டப்புகள் எல்லாமே ஒரு 4 இன்ச்சு டைப் தான் இருக்குது உள்ளுக்கு. அப்போ எங்களுக்கு அங்கேருந்து வர தண்ணி இந்த ப்ரெஷர் வந்து இப்படி வர்றது காணும். இது ப்ரெஷர் மோட்டர் போட்டு தான் எங்களுக்கு இவ்வளோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன சொல்கிறது இவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு சொன்னால் நார்மலாக இந்த டேப்பை நீங்கள் ப்ரெஷர் மோட்டர் நிப்பாட்டிங்கன்னு சொன்னால் அதில் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு வச்சா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது சரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தண்ணி பறக்குது பாருங்க உங்களுக்கு. அப்போ இது இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ எல்லாருக்குமே நாங்கள் இதை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து அதுதான் ப்ரெஷர் மோட்டர் ஃபுட்னா தான் இதுக்குரிய சரியான தண்ணி அமைப்புகள் வந்து கொள்ளும். சரி, அப்படியே வாப்பிங்கன்னு சொன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேலே கிரனைட் டாப் கிரனைட் டாப்பே கொடுத்துருக்குறோம். இது வந்து கேலக்ஸி கிரனைட்னு சொல்கிறது, பிளாக் கேலக்ஸின்னு சொல்கிறது கிரனைட் டாப் கொடுத்துருக்குறோம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி கொண்ட வெட்டிங்கன்னு சொன்னால் சாதிக்கொள்ளும். கலர் எல்லாமே இது எல்லாமே எங்கள்கிட்ட ஒர்க்கர்ஸ் தான் மேக் பண்ணி கொண்டது. இது எல்லாமே இது வந்து இதில் ஒரு லைட் ஒன்று இருக்குது. லைட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை விட இந்த அடுப்பை வந்து 1 2 3 அந்த முறையில் கொடுத்துக்கொள்கிறோம். இதில் வந்து நாங்கள் இந்த அடுப்பில் இதில் ஸ்டார்ட் பண்ணி கொள்றதால எல்லாமே இதில் வந்து அவைக்கு நாங்கள் கேஸ் அடுப்பு தான் கொடுத்து கொண்டு வந்தோம். நாங்கள் இப்போ கேஸுன்ற தன்மை எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இல்லை. கேஸுன்ற இது அப்புறம் இங்கே கரண்ட் அப்புறமா சரியான காசு கொடுத்தானே கூடுதலாக அவைக்கு 4 அடுப்புமே வந்து இதில் எந்த வகையுமே நீங்கள் வேறு அதை பார்த்தீங்கன்னா உடனே இந்த இதால் ஃபுட்ஸால் வெளியேற்றி அந்த வகைகள் மனங்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டோம். இந்த இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹபடு பக்கத்தில் வந்தாலும் இந்த சைட்டுக்கு நாங்கள் கிரனைட் டாப் அடித்து கொடுத்துருக்குறோம். இந்த ஹீட் வந்து அந்த மரத்தில் பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த சைட்டுக்கும் ஒரு கிரனைட் டாப் அடித்து கொடுத்துருக்குறோம். மாதிரி இது ஒரு டைல்ஸ், இது வந்து டைல்ஸ் வைக்கல் கொடுத்துங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவுக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே சதுர ப்ளக் பாயிண்ட் தான் வர்றது. அதனால் இது கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக அவைக்கு இந்த வட்ட ப்ளக் பாயிண்ட்டுகளும் யூஸ் பண்ண இப்போ அவை அங்கேருந்து தான் கேட்டில் வந்து அந்த கேட்டில் வந்து வட்ட ப்ளக் பாயிண்ட் தான். அப்போ அதுக்காண்டி எக்ஸ்ட்ராவாக மல்டி ப்ளக் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் வேலை செய்யணும் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, இதில் வேலை செய்யணும் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, இதில் வேலை செய்யணும் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது ஃப்ரிட்ஜ் கொடுத்து வச்சுக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குரிய அளவு எல்லாமே சரியாக கொடுத்துருக்கிறதால அந்த என்ன சொல்கிறேன் அந்த அமைப்பு முறையிலே எல்லாமே சரியாக இருக்குது. ஃப்ரிட்ஜை கொடுத்துக்கொள்கிறோம். இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே செலக்ட் பண்ணப்படுது. இது கலர் பெயிண்ட் பண்ணுறது தான் நாங்கள். இது வந்து வாகனத்துக்கு அடிக்கிற மெட்டலிக் பெயிண்ட் அடிச்சு நாங்கள். அதால் உங்களுக்கு உங்களோட பார்க்க உள்ள சைனிங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மெட்டலிக் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதால. இது நார்மல் இந்த இதுக்கு வந்து நார்மல் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம், மெட் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். அதாவது உள் செக்ஷன் போர்டு எல்லாத்துக்குமே மைட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். இது கூட எங்கள்கிட்ட பெயிண்டரால் தன்னை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமான்னு சொல்லி ஒரு பெயிண்டில் அடித்த ஒரு தன்மை தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நினைக்கிற பெயிண்டரால் தான் இப்படி அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு சொன்னால் அப்புறம் ஓகே அதில் 20 இன்ச்சில் விட்டுக்கொள்றதால நாங்கள் அதை கொடுத்துக்கொண்டாங்க. ஓரளவு இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதை விட இப்போ என்ன சொல்கிறது இந்த இது கூட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபா, அதிலிருந்து கிட்டத்தட்ட 80,000 90,000 வரையுமே கூட்ஸ் மட்டும் இருக்குது. அடுப்பு கூட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரையும் அடுப்பு மட்டுமே இருக்குது. ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு சைஸ் மாறுபடும். குவாலிட்டி மாறுற சைஸ் மாறுபடும், அதில் தரங்கள் மாறுபடும். இது ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிக்ஸ்டான சைஸுக்குரியதை எடுத்து கொடுத்துருக்கேன் வைக்கிறது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறோம். இது கிச்சனுங்களை கொடுத்துருக்குறோம். இது ஸ்டாண்டர்டாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக 5 அடி தான் கொடுக்குறோம் நாங்கள். இது வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 2 இது கீழே வந்து டார்க் கலர்ஸில் கொடுத்துருக்கோம்னா கீழே ஃப்ளோர் வந்து மெட்டில் கொடுத்துருக்குறோம். இல்லை ஸ்லிப் இருக்கிறதுக்காண்டி நம்ம எல்லாருமே தான் செய்கிறதா இந்த கேன்சர் பண்ணுறதுக்கு இது ஏற்கனவே ஹீட்டருக்குரிய ஒரு ப்ளக் கொடுத்துருக்கோம். ஹீட்டரில் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்காண்டி ஹீட்டருக்குரிய ஒரு ப்ளக் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஷவர்லையும் வந்து எங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷவர் கொஞ்சம் பில்லா கொஞ்சம் கூட்டினது, ஆனால் பிளாஸ்டிக் ஷவர் அதுக்குள்ளது கொடுத்து வச்சுக்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தேவையான இதுகள் எல்லாமே கொடுத்து வச்சுக்கணும். வைக்கக்கூடியது இந்த டேப்பை வந்து நான் நார்மலாக எல்லாருமே சின்ன டேப் கொடுக்குறாங்க. வாஷிங் டேப் வந்து இதை கொடுத்ததுக்கு காரணம்னு சொன்னால் அந்த கை கழுவைக்க வளமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து உங்களது கஷ்டமாக இருக்குது. சின்ன டேப் கொடுக்க இதை கொஞ்சம் பெரிய டேப்பாக கொடுத்து வச்சுக்கிறேன். பாத்ரூம் சைஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஏன்னா அந்த ரூமுண்ட அந்த இதுக்கு எடுத்ததால் நாங்கள் பெரிய சைஸாக கொஞ்சம் கொடுத்தோம். ஏன்னா இதில் இப்போ ஒரு கிளாஸ் டோர் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு இந்த தண்ணி தெளிக்கிற பிரச்சனைக்கு ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு அதை செய்யலாம் எனக்கு இருந்தது. இப்போ இந்த அந்த வீட்டுக்காரர் வந்து சொல்லி போனால் நீங்கள் செய்யுங்க பிரச்சனை இல்லைன்னு தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தாரம்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதெல்லாம் இதில் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு இதை கட் பண்ணி பிடிக்க போகிறோம். அது முதல்ல ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கோண்டாவில் நாங்கள் போட்டுருக்கோம். அது மாதிரி அது என்ன அந்த கிளாஸ் வந்து டெம்பர் கிளாஸ் போடும். கிட்டத்தட்ட இந்த பாத்ரூம் க்ளோஸ் பண்ணுற கிளாஸ் வந்து மட்டும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 60,000 ரூபா முடியும். அதால் அது சைஸை பொறுத்து. இப்போ இதில் கிட்டத்தட்ட 5 அடிக்கு போடணும்னு சொன்ன 2, 3, 4, 5, 6 அடிக்கு போடணும். அப்போ 6 அடிக்கு போடணுன்றாலே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 65,000 ரூபா காசு முடியும் எங்களுக்கு அது. அப்போ அதில் ஒரு பட்ஜெட் தானே இப்போ ஒரு வீட்டுக்கு செய்யலாமல் அதை பொறுத்தது தானே செய்து வச்சுக்கிறோம். அப்போ இதே வீட்டுக்காரர் எங்களுக்கு போட்டு தர சொல்லியிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் நாங்கள் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு இது முடிவு செய்துட்டுருக்கிறோம். இது வந்து மேலே வந்து அஸ்பெட்டஸ் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்குறோம். சைட் போக சின்னபடியாக. இது வந்து அலுமினியம் சீலிங் 2x2 சீலிங் கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த டோர் ரன்களை போட்டிருக்கோம். இது ஸ்டோர்ன்றபடியாக மரத்தில் கொடுத்துருக்குறோம். மற்றது கம்பி அந்த இது எல்லாமே இது ஒரு சிமெண்ட் தட்டு போட்டு மேலே டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது 3 அடி கதவை தான் போட்டுச்சு. ஆனால் ஒரே கதவாக பெரிய கதவாக போட்டுச்சுன்னா இது வெளியில் போகிறதுக்காண்டி பெரிய கதவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு பொருளை கொண்டு வரணும்னா ஒரு சிங்கிள் கதவை கொடுக்குறதால ஒரு சிங்கிள் கதவை கொடுக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுண்ட முக்கியமான விஷயம் இது அந்த ப்ரெஷர் மோட்டர் இதில் கொடுத்து வச்சுக்கிறோம். அதான் அந்த வீட்டுக்குரியது நாங்கள் சொன்னால் ப்ரெஷர் மோட்டர் கொடுத்துச்சு. கூடுதலான வீட்டில் உள்ள எல்லா சாமான்களுமே இங்கே வந்து கொள்ளும் தெரியும் தான் எங்களுக்கு வளமை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஃபேஷன்படினா தெரிஞ்சு கொள்ளும். இதில் வாஷிங் மிஷின் இதில் கொடுத்து வச்சுக்கிறோம். எல்லாமே தையல் மிஷின் அதில் இருக்குது. அப்போ எல்லாமே கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதில் கூடுதலாக எல்லாமே அந்த வேஸ்ட் சாமான் மீன் அன்றாட பாவனை இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் கொடுத்து கொண்டுடலாம். இதோட வந்து முடியும். இதோட வந்து முடிச்சுக்கோம். இப்படியான வீடு கட்டுறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்ன மாதிரி பட்ஜெட் முடிவு பார்க்கலாம்? குறைஞ்சது 1 கோடி ரூபா அது வேணும். குறைஞ்ச பட்ஜெட்டில் பார்க்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆட் பண்ணி செய்யக்க தேவை. குறைஞ்சது 1 கோடி. இது உண்மையிலே 2.5 தான் இதில் கொடுத்துருக்கேன். 3.5 கோடிக்கு இன்னும் கொஞ்சம் கூட படிக்கிறோம். 16 இல்லை 12.5 5 இந்த இஞ்சி கணக்கில் இது சாதாரண முறைப்படி ஒவ்வொரு அரையும் ஒவ்வொன்று குறையணும். அப்போ 12 அடி 5 இஞ்சி 12 அடி 4 இஞ்சி கொடுத்து வச்சுக்கிறேன். 1வது ரூமும் 2வது ரூமுக்கு முடியல. எனக்கு 2 ரூம் தானே இருக்குன்னா நம்ம கொஞ்சம் 2 ரூமுமே கொஞ்சம் பெரிய இந்த அளவில் 11.5 அடிக்கு 12.5 அடி கொடுத்துச்சு. அப்போ கொஞ்சம் பெரிய ரூம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அவனது வந்து தாங்கள் நிற்க ஹோட்டலில் ஒன்றில் நிற்காமல் தாங்கள் வந்து என்ன சொல்கிறது தங்களோட சொந்த வீட்டில் நின்றுட்டு போகணுன்ற ஆசை உண்டு வைக்க. இந்த முறை வந்து பிள்ளைகள் எல்லாமே வடிவாக இங்கேயே தான் வந்து தங்கி நின்று எல்லாமே செய்துட்டு போகணும். ஒரு ஹோட்டல் ஒன்றுலையுமே நிற்கல. ஏன்னா அவள் கேட்ட டேட்டுக்கு முன்னமே நாங்கள் வீடை கொடுத்துட்டோம். குடிகளுக்கு முன்னமே கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல்ல வீடு கொடுத்துட்டோம் கையில். அப்போ அதில் செய்து விட்டோம். அவைக்கு பெரிய ஹாப்பி. நான் பிறந்து வளர்ந்த இடத்துல திருப்பி எனக்கு ஒரு வீடு அமையணுமென்று ஆசை. அப்போ அதனால தான் நான் யோசித்து கொண்டு இருந்தேன். நான் அப்படி கட்டணுமென்று நான் கட்டுறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்க தான் நான் சில தனுஷன் வீடியோ அதுகளெல்லாம் பார்த்தேன். நான் சில இதுகள் செய்தோட எனக்கு எந்த வீடு எப்படி அமைய வேணும் அதுக்கேற்ற சரியான ஆள் இவர் தான் என்று நான் அதை தெரிவு செய்து கொண்டேன். நான் எங்களோட ஊரிலேயே ஒரு சேர்ச் ஒன்று வசாவலாம் சேர்ச் ஒன்று வெற்றால செய்தது. அதில் இருந்தால் முதல் நான் அந்த சேர்ச்சுக்கு போனேன். நான் இந்த வசாவலானுக்கு வந்த உடனே இந்த சுற்றி பார்த்த இடத்தை இந்த வீடு இடிஞ்ச கையோடையே போனது. அப்படியே பார்த்து கொண்டு போயிருக்க சேர்ச். அப்போ சேர்ச் பார்த்தும் அப்படி பிறகு அந்த சேர்ச் இவர் தான் செய்ததுன்னு முதல் எனக்கு தெரியாது. பிறகு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட ஒரு வீடியோவில் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இவர் தான் அதுலேருந்து தான் நம்பரை எடுத்தேன். அப்புறம் அதே இது அண்ணாவும் பார்த்துட்டார். அப்போ அண்ணாவும் சொல்லிட்டார் உனக்கு சரியான ஆள் இவர் தான், இவர்கிட்ட போங்க, இந்த ஆசைக்கேற்ற
கனவு இல்லை இவரால் தான் கட்டித்தர அமைச்சு தர முடியும் என்று அன்னையும் சொன்னார். அதோட நாங்கள் இவரை தொடர் கொண்டு எங்களுக்கு பூரண விளக்கத்தோட இப்படி அம்மையோடும் இன்னும் மேன்மேலும் இந்த நவீன வசதிகளோட இப்போ நாங்கள் அங்கே பிரான்ஸில் இருந்தபடினால அங்கே இருக்கிற வீட்டு அமைப்புகளுக்கு எங்களுக்கு எப்படி வேணுமென்றதை அவரே யோசித்து அதுக்கேற்ற முறைகளை அவரே எங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு இன்ஜினியருக்குரிய அந்த சரியான விளக்கத்தோட மனசுலயே அவர் தான் எங்களுக்கு இந்த வீட்டுக்கு சரியான முறையில் எங்களுக்கு அமைச்சு தருவார் என்றது அன்றைக்கு எனக்கு தோன்றிட்டு அண்டையே நான் டிசைட் பண்ணிட்டேன். அவரோட கதைச்ச முதல் நாளே இவரை கொண்டு தான் எங்களோட வீடு. நானா இந்த பிரான்ஸ்லேருந்து வரைக்க சிலது வேறு வீடியோவையும் பார்த்துக்கொண்டு அவைய இந்த ஜார தொடர்பு இல்லாமன்னு யோசிச்சேன்னா, ஆனால் அப்புறம் இவற்றை இது பூரண விளக்கம் தந்து அதை பற்றி சொன்னபடினால நான் அந்த இவற்றை ஒபிஸில் இருந்து திரும்பி வரும்போதே இவர் தான் எங்களை வீட்டை செய்து தருவரென்ற நம்பிக்கையும் இவரை கொண்டு தான் செய்யணுமென்ற அதன்படி தான் நாங்கள் என்ன விரும்பினோம்ன்றதையே அவர் புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல சிறந்த முறையில் எங்களுக்கு இந்த வீட்டை அமைச்சு தந்திருக்கிறார். முன்பு இருந்தது இப்படி இதே ஒரு சுமார் பில்டிங் இப்படி 3 ரூம் ஹால் அப்படி தான் இருந்தது. ஆனால் இவ்வளவு நவீன முறையான வசதிகளோடு இருக்கே இல்லை. அதை விட எங்களோட ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி தானே சில வேலைகளை செய்து எங்களுக்கு மேலதிகமான வேலைகளையும் செய்து இப்படி செய்தால் நல்லா இருக்குமென்று புரிஞ்சு கொண்டு நல்லா செய்து வந்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு எல்லோருக்கும் பூரண திருப்தி, பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாக ஆயிடுச்சு. நம்ம பார்த்த உடனே வானத்தால இறங்கினோன்னு அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷம். உடனே மகளும் வந்தாங்க எங்களோட எல்லா இடம் வீடியோ எடுத்து. ஒரு தங்கச்சி ஒரு மகள் வேற இல்லை அங்கே பிரான்ஸ்ல இருந்தவ, அவாக்கு முடன எல்லாம் வீடியோல எடுத்து அனுப்பி அவா உடனே அவங்க இருந்து வந்து பாப்பேன் அவளோட இருக்கிற அவ எக்ஸாமால அவள் வர முடியாம போயிட்டு நான் அடுத்த ஜனவரிக்கு வந்து இப்போ தான் இந்த வீட்டை வருவேன் என்ற ஆசையில் இருக்கிறான். இந்த வீட்டில் நானும் 3 அண்ணாக்களும், எனக்கு ஒரு அண்ணாவும் 2 தம்பியும் 4 பேர். நாங்கள் மொத்தத்திலே அவர்களோட ஓடி விளையாடி சண்டை போட்டு அந்த நினைவுகள் எல்லாம் இப்போ திரும்பி எனக்கு தனுஷன் மூலம் வருகுது. ஒரு நாளும் படுக்கும்போது அந்த கனவுகள் வந்து கொண்டே இருக்கும். நான் இந்த இடத்துல இதில் இருந்த நான் அம்மாவோட இதில் இருந்து சாப்பிட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைவுகள் எல்லாம் கனவில் கூட வருது. நான் எந்த நாளும் ஒரு காலையில் டீ குடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முன்னுக்கு இருந்து குடிப்பேன். ஒரு எங்களோட போச்சில் இருந்து குடிக்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வரைக்கும் நான் என் பிள்ளைகளுக்கும் வருகின்றேன். நான் அது இப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வருகுதுண்டு. முன்பு கணக்க வீட்டை சுற்றி நல்ல சோழியாக நிறைய மரங்கள்ன்றது பழைய நினைவுகளோட கூடின ஒரு வீடு இருந்தது. அதே இடத்துல அதே முறையில். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு நவீன முறையிலான வீடு வசதிகளோடு சேர்ந்த வீடாக இப்போ எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறார். அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பழைய நினைவுகளும் எங்களை விட்டு போகலை. அந்த வீட்டை பார்க்கும்போதும் எங்களுக்கு அந்த இடத்துல அந்த என்ன நவீன வசதிகள் இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்கிற சாமியாரை அதே இடத்துல இருக்குது. எங்களோட பெட்ரூம் இங்கால இருக்குது, அதே இடத்துல இருக்குது. கிச்சன் அதே இடத்துல இருக்குது. அப்போ எங்களுக்கு எல்லாம் அவங்களோட அம்மாக்கள் இருக்கேக்க அம்மா அப்பாவோட தம்பி அண்ணையோட கூடி பழகின நினைவுகள் மனதை விட்டு போகலை. அதே ஒரு திருப்பி கொண்ட மாதிரி எங்களுக்கு தனுஷன் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார். இந்த வீட்டை பார்த்தவர்களும் பெரிய அதிசயமாக கதைச்சார்கள். நீங்கள் முன்பிருந்த மாதிரியே உங்களோட இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு நல்ல வீடு உண்டு அமைச்சிட்டீங்க அப்புறம் என்னன்னு சொல்லி பாராட்டிட்டு போனார்கள் வீட்டை பார்த்து எங்களோட உறவினர்கள் எல்லாரும். அது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு அன்றைக்கு அவர்கள் கதைக்கும் போது கண்கலங்கிய நினைவுகள் கூட வந்து போனது. அதில் மகிழ்ச்சியான நினைவுகள் எல்லாம் வந்து போச்சுது. நாங்கள் நினைச்சபடி அதே மாதிரியே அமைச்சு தந்திருக்கிறார். எங்களுக்கு பழைய வீட்டில் எங்களுக்கு பெரிய வீடு கட்டிட்டு சில பேர் அப்படி கட்டிட்டு அதில் இருக்கிற காலம் குறைவு. ஆனால் வீட்டை மெயின்டைன் பண்ணுற இதுகள் எல்லாம் பல பிரச்சனைகளை ஏற்படுது. அது நான் அதை குறைச்சி எங்களோட தேவைக்கேற்ற மாதிரியே
வீடு அமையோடும் அந்த எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு வடிவாக இருந்து வசதியாக எல்லா இருந்து தங்கி வசதியோடையும். எல்லா வசதிகளோடையும் தனுஷனங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான வீடு ஒன்று அமைச்சு தந்திருக்கிறார். அதை நினைக்க போது நல்ல சந்தோஷமாக இருக்கு. உண்மையில தான் அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற- அதே மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இதுகளையும் செய்து தந்திருக்கோம். அது நல்ல திருப்தி எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட கதைச்சிட்டு போன கையோட அவர் வந்து நாங்கள் நிற்கும்போது அத்திவாரம் மட்டும்தான் வெட்டப்பட்டது. பிறகு மீதி வேலைகள் எல்லாம் அவரே தான் பார்த்து கொண்டவர். நாங்கள் பிராந்திலேருந்து தேவைக்கு போன கதைச்சு கொள்ளுவர். சில விஷயங்கள் எங்களை சொல்லுவார், ஃபோட்டோக்கள் எடுத்து போடுவார் எங்களுக்கு. மற்ற மீதியெல்லாம் நாங்கள் பார்க்கல, அவரே தான் செய்தது. ஆனால் இவ்வளோ திருப்தியாக எங்களுக்கு அமையும் என்று நான் எதிர்பார்க்காத விட கூடுதலான விஷயங்கள் செய்து வந்திருக்கிறார் எங்களுக்கு. நாங்கள் தை மாதம் அவரோட கதைச்சு நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் அவருக்கு செய்து சைன் வச்சுட்டு போனோம் நாங்கள். அப்போ அவர் சொன்னவர், உங்களுக்கு அக்டோபர் விழாவில் உங்களுக்கு வீடு கூட ஒப்பந்தத்தைப்படி தருவேன். ஆனால் அவர் எங்களுக்கு ஆகஸ்டே எல்லாம் பூரணமாக வடிவமைச்சு தந்துட்டார் எங்களோட வீடு. எனது சில இந்த ஃப்ரெண்ட்ஸ் சில இடங்களில் கொடுத்து சில பேர் சொல்லுகிறார்கள், நாங்கள் கொடுத்தது எங்களுக்கு 8 மாதத்தில் தாரேன்றது 10 மாதம் இன்னும் முடியலை அப்படி என்று கனவிதமாக சொல்லும்போது எனக்கு நான் சரியான ஒரு ஆளை தெரிவு செய்திருக்கிறேன் ஒரு பூரண திருப்தி எனக்கு ஏற்பட்டது. ஓஹோ, அப்போ நான் நல்ல ஆள்கிட்ட இவ்வளவும் திருப்தியாக நல்ல வடிவாக எனக்கு குறுகிய காலத்தில் செய்து தந்திருக்கிறாரு என்ற மன திருப்தி எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னென்னு சொன்னால் பட்ஜெட்டை குறைஞ்ச விலையில் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி, அதுவும் இது வந்து நாங்கள் நிற்கிறோம் வந்து வசாவலான் பிரதேசம். அதிகமான காணிகளை வந்து இப்போ குறுகிய காலமாக தான் விட்ட காணிகள் இந்த வசாவலான் பிரதேசத்தில். அதுவும் அந்த பழமையான வீடுகள் இருந்த நினைவுகளோட வந்து சகல வசதிகளோடையும் வந்து வீடு இருக்கணும், பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்டா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடுகள்லாம் இப்போ அதிகமான நாட்கள் விரும்பினேன். இப்போ நாங்கள் காணொலி பதிவு செஞ்சு இப்போ அதிகமான கோல் வந்திருக்கேன். நாங்கள் கோல் வந்து இப்போ வீடுகள் வந்து இப்போ கட்டுற நிலைமையில் இருக்குது. சிலது வந்து இப்போ கண்ட்ராக்ட் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வீடுகள் கட்டணும்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இருக்கலாம். நீங்கள் அந்த வீட்டு உரிமையாளர் கதைச்ச காணொலியும் பார்த்துருப்பீங்க. அவர் சொன்ன விஷயத்துலேருந்து நீங்கள் இந்த கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் நண்பண்ட கம்பெனி வந்து என்ன மாதிரி வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது என்ற விஷயமெல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமான காணொலியாக இருக்கும். யாராச்சும் வீடு கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம். நான் கண்டெக்ட் நம்பரும் அதே நேரம் டீட்டெயில்ஸ் அத்தனையும் வந்து நான் தருவேன். மறக்காமங்கிற காணொலியாக புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.